நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நடத்தின்னு இருந்தீங்களா? நடத்துங்கோ நடத்துங்கோ ஐயா. நான் பாதி பிராமணுங்க ஐயா நான். ஓகே. என்ன என்ன கஃபே? மயிலாப்பூரில் இருந்ததா? ஓகே. மிருதங்க வாசிச்சிங்களா அப்படின்னா? ஓகே. கஃபே என்ன கஃபே அது? கான்டினென்டல் கஃபே எங்கே இருந்தது? அது எங்கே இருக்கு? ஓ பெங்களூர். அப்படி சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும் பிரச்சனை. பெங்களூர். ஓகே. பெங்களூரில் இருக்கு. ஓகே. அப்புறம் என்னாச்சு? அது தெரியுது ப்ரோ. ஏன் க்ளோஸ் ஆச்சு அப்படி? ஓகே. இப்போ பிகரா. ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க போகும். உங்களுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சா தான் காண்டா இருக்கும். பட் ஓகே. உங்கள் நான்வெஜ் ஃபுட் இருக்குமா அதில்? நான்வெஜ் நீங்கள் கொடுக்குறீங்களா? எப்படி? நான் ஹலாலாக இருந்தால் தாங்க சாப்பிடுவேன். இங்கே எவ்வளோ பேர் கப்புள்ஸ்? ஹாய். 2 பேர். ஹாய் மேடம். நீங்கள் எவ்வளோ நாளா மேடம் கப்புள்ஸ்? இப்போ பாடம் நடத்துவாங்க, ஒழுங்கா கேட்டுக்க. ஓகே. நீங்கள் எப்படி மேடம் மீட் பண்ணீங்க? ஸ்கூல்? ஏன் அப்போ உங்களுக்கு எதுவுமே தோணாதா? ஏன் ஏன் அலுமினி மீட்டப் இல்லையா? இந்த கதையெல்லாம் நான் நார்மலாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணவங்களாம் அலுமினி மீட்டப்பில் மீட் பண்ணிக்கிறது 96 வந்துட்டு ஒரு பெட்டரான வருஷனாக இவங்க ஒரு ஜாலி அந்த மாதிரி ஆகிடுது. ஓகே. அலுமினி மீட்டப்பில் பார்க்குறீங்க. ஓகே. அப்புறம் அந்த ப்ரப்போசல் அதானே கேட்கணும். இப்படி அதாவது என்ன மேடம் தொடரும்னு போட்டு போறீங்களா? எப்படி அப்படி நீங்கள் போகலாம்? ஏன் என்ன ப்ரப்போஸ் பண்ணார் அதை சொல்லுங்கள் ப்ளீஸ். டைம் எடுத்துக்கோ ஒரு 2 minutes. ஏண்டா ஓன் டைமை நான் கேட்கல. ஓகே. மேடம் திருப்பி சொல்லுங்க மேடம். வாட் தி ஃபக் மேடம்? ஓகே மேடம். கூல். ஓகே. இப்போ நான் டேட் பண்ணவா உங்களால்? அப்படி இல்லை. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஐயா என்னங்க ஐயா உங்கள் டைமாக இருந்தது? அடுத்த நாள் காலையில் 24 hours. மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள். இது ஒரு அளவு மேடம். ஆனால் என் ஷோக்கு வந்து இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் மேடம். நான் ஒரு மாதிரி ஒரு பிம்பு மேடம் நான். பட் ஒத்துக்கிறேன், சிரிக்கலை. ஆமாண்டா இவன் பிம்பு தான். சொல்லுங்க மேடம். காலில் சொல்கிறாரு டைம் எடுத்துக்காத எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை? அப்படி ஒரு விஷயம் இருந்ததே மறந்துட்டேன் மேடம் நான் அப்போல இருந்து. ஓகே ஓகே. இந்த ஆள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஏங்க எப்போங்க இது நடந்தது? காலேஜ் படிக்கணும். ஓகே மேடம். 2017னா எனக்கு இயர் தெரியுது மேடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை கேட்குறேன் மேடம். வீட்டில் மாட்டிக்கிட்டாங்கிற ஒரு கன்சர்னில்
5 வருஷமா இருக்கேன்ல, எனக்கு தெரியாதா? அப்படியா? ஓகே. ஸோ ஸ்வீட் மேன். அதே மேடம் 7 மணி நேரம் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வரல, தூங்கிட்டு வந்திருக்காரு. என்ன அதெல்லாம் பெரிய விஷயமா அவருக்கு? ஒரு 700 ரூபா பெட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மேட்டர் இல்லை மேடம். ஓகே. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க வீட்டில்? அம்மா இவன் நல்ல பையன்மா, தூங்கிட்டே தான் இருப்பான், இவன் பெட்டர் நம்மளுக்கு அப்படின்னு. மேடம் எனக்கு ஏதாவது ஆனதான் டாக்டர் கிட்ட போவேன், நீங்க என்ன டாக்டர் கிட்ட ஏதாவது ஆயிடுங்க? என்னன்னு புரியல, எப்படி மேடம் அது? ஃப்ரெண்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? ஸ்லோ பாய்சன். இதெல்லாம் ஏஆர் ரஹ்மான் பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மேடம். அது தெரியுது இல்லைன்னா இப்ப இருப்பீங்களா கூட? என்னங்க கேட்குறீங்க, என்னங்க பேசுறீங்க? மேடம் ஏன் தெரியும்? எனக்கு தெரியும் மேடம், வேற வழியே இல்லை, இவன் தான் அப்படின்னு. ஓகே, அதானா? பார்த்தீங்களா, எனக்கு தெரியும் மேடம், இது இந்த சில டேலண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே. அப்புறம் நினைச்சேன் வேற என்னவா இருக்கும், டைம் எடுத்துக்கிட்டா. நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டாங்களா? சரி மேடம் வச்சிடுறேன். பெஸ்ட். வாட் an answer. Beautiful. I want to collectively give her a round of applause. Beautiful. Beautiful. Wow. அப்பப்போ எங்களுக்கு புரட்டாசி தான் அந்த மாதிரி. நைஸ் மேடம், பியூட்டிஃபுல் மேடம். அதுக்கு என்ன சொன்னாங்க? சூப்பர். எஸ் மேடம், இப்படி அஃபண்ட் பண்ணா நான் ஜாலியாக இருப்பேன் மேடம். அதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? உடனே ஒத்துக்கிட்டாங்க நீங்க? அப்புறம் அந்த அளவுக்கு கூல். ஓகே. இது ராஜாராணில சத்யராஜ் கேரக்டர் போலயே. ஓகே ஓகே. ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ? மேடம் 2017 லவ் பண்ணிட்டீங்கல்ல? 3 years. மேடம் கோவிட்ல கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, செலவு மிச்சம், அழகு, தூங்கி எந்திரிச்சு போனான்னு போயிருக்கலான்னு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அவரு. வீட்டில் மாடியில் பண்ணிங்களா? மேடம் நான் கல்யாணத்தை கேட்டேன். ஓகே சாரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தாட்டு கிவ் இன் பண்ணிட்டேன். ஓகே. மாடியிலே எவ்வளோ பேர் இருந்தீங்க? மேடம் மேடம் இல்லை மேடம், இல்லை மேடம், நான் அப்படி கேட்கல மேடம். கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணீங்க? இனி எப்படி கேட்டாலும் அங்கே தான் மேடம் போவோம். ஆனால் நான் கேட்க தான் மேடம் போகிறேன். பட் சொல்லுங்கள் மேடம். 25. ஓ நைஸ் மேடம், சூப்பர். ஓகே ஓகே. இப்போது நீங்கள் பெங்களூர் மூவ் ஆகிட்டீங்க. நீங்கள் எந்த ஊர் ஃபேமிலியெல்லாம்? திருச்சி. ஓகே. நீங்கள் சார்? உங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்போது ஓகே ஓகே. வீட்டில் சிக்கன் சமைக்கிற அளவுக்கு அது நடக்காது. கான்டினென்டல் கேஃபே போங்க நீங்கள். என் மேலே முக்கியமாக ஒரு அலகேஷன் வைக்கப்படுறது என்னன்னா, நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறேன், ஷோலையே கெட்ட வார்த்தை பேசுகிறேன். இது நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இங்கே வந்து தைரியமாக சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கெட்ட வார்த்தை பேச. ஆமாம் ப்ரோ, ஒரே கெட்ட வார்த்தையாக பேசுகிறான் ப்ரோ. என்னைக்காவது அதில் வந்திருப்பியா நீ எல்லாம்? ஏன் ஜாலியாக இருக்கு? என்னால் பேச முடியல, இவனாவது பேசுகிறானே அப்படின்னா. நானும் என்ன எங்கள் அம்மா அப்பா முன்னாடியே வெயிடி அப்படி நான் சொல்லிட்டு இருப்பேன். என்ன 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 பேசுறீங்க? என்னம்மா பேசுறீங்க? யாராவது அம்மா அப்பா முன்னாடி பேசுவாங்களா? என்ன பார்த்தா அப்படி தெரியுதா?
ஏய் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? என்னையா பேசுறீங்க மேடம்? வாட் தி how did you come up with that line? I don't know. Oh, okay. மேடம் ஓகே கூல். நீங்க என்ன மேடம் பண்றீங்க? ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு எனக்கு. நான் இந்த சீசன்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா மிஸ் பண்றதே கமலை தான். சத்தியமா சொல்றேன். ஷோ மேடம் நீங்க என்ன பண்றீங்க? வீட்ல கெட்ட வார்த்தை பேசுவீங்களே நீங்க பேசுவாங்களா? என்ன பண்றீங்க? கேட்டுருச்சு. பயத்துல வார்த்தை வரல எனக்கு. அந்த பொண்ணுகிட்ட என்னென்னமோ பேசிட்டு இனி லா ஆரம்பிக்கல, பிஏ தான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஓ புரியுது புரியுது. அதனால ஓகே ஓகே. உங்களுக்கு இது பிடிச்சி தான் எடுத்தீங்களா? இல்லையா? ஏன் மேடம்? எதுக்கு மேடம் அதெல்லாம் இப்போ பண்ணுறீங்க? ஜர்னலிசம் இந்தியாவில் பைத்தியக்காரத்தனமா உங்களுக்கே தெரியல. கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அவங்க திட்டிருக்கணும் கெட்ட வார்த்தையில் உன்னைய. தள்ளி விட்டாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு லாவில் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? இல்லை நல்ல லாயராக வருவீங்க மேடம். மேடம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க மேடம். அந்த கட்சியில் லாயர்ஸ் மட்டும்தான் அப்பியர் ஆயிருக்கானுங்க. மற்றவனுங்கெல்லாம் தொலைஞ்சு போயிட்டானுங்க, காணாமல் போயிட்டானுங்க. எதுக்குடா தொலைறீங்க அப்படின்னு. ஒய் ஆர் யூ ரன்னிங் அந்த மாதிரி. ஓகே. உங்களுக்கு அந்த கட்சி பிடிக்குமா மேடம்? பேர் எடுக்க வேண்டாம் மேடம். பேர் எடுத்த திட்டுறானுங்க. பேர் எடுக்கலன்னா அவனுக்கு எதை பற்றி பேசுறானே தெரியாது அவனுங்களுக்கு. எல்லாம் ஸ்கூல் பசங்கள்ல. பட் அதனால நம்ம வந்துட்டு உங்களுக்கு அந்த கட்சி பிடிக்குமா மேடம்? ஒப்பீனியன் இல்லை. உங்களுக்கு என்ன கட்சி பிடிக்கும் அப்போ? வித் யுவர் பர்மிஷன் ஒரு தடவை உங்களை கெட்ட வார்த்தை திட்டிக்கவா? கட்சி சேர பாட்டு பிடிக்குமா? நான் எப்போ ஜென்சி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல. யூ ஆர் நாட் மை ஆடியன்ஸ் அட் ஆல். எனக்கு பிடிக்காது. நானும் ஜென்சி தான். ஆமாம் மேடம். தப்பித்தவரி 98 பிறந்துட்டேன். 98னா ஜென்சியா? 97 1997 ஜென்சி இல்லை. அதனால ஏன் மேடம் அந்த டவுட் உங்களுக்கு? என்ன பார்த்து வந்துச்சு? சும்மா கேட்கணும். அப்படி தெரில மேடம். ஒரு ப்ரீ மெடிடேட்டடான கேள்வியாக தெரிஞ்சது அது. இவனா எங்கள் அப்பா வயசு இருக்கும் உனக்கு. ஓகே கூல். நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க? யூஆர் அன் ஹெச்ஆர். என்ன கம்பெனி மேடம்? வேணுமே ப்ளீஸ். என்ன நான் போட மாட்டேன். ஏன்டா தப்பாவே கேக்குது உங்களுக்கு? நான் என்னடா பண்ணேன்? அந்த வார்த்தையே போட மாட்டேன்னு. நான் என்ன மொட்டை மாடியில கல்யாணம் வச்சேன்? இப்போ லா முடிச்சு என்ன பண்ணலான்னு தெரில. லாவே எதுக்கு பண்ணுறோன்னு தெரில. அவ்வளோதான். சூப்பர். நீங்கள் யாரோட வந்திருக்கீங்க? பெரிய கேங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? கையை தூக்குங்க. ஓ ப்ரோ இவ்வளோ பேர். உன்கிட்ட தான் அந்த கேள்வி நான் கேட்கணும். இதில் யாரை வச்சிருக்கா? தெரியலையா? உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். பின்ன வாண்ட சொல்லிட்டு அவ சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ஒப்பீனியன் இல்லை அப்படின்றது இருப்பேன். நீங்க 13 பேர் ஏன் முடிவு பண்ணி இந்த ஷோக்கு வரணும்னு? தலையெழுத்தா? இப்போ மாத்துறேன்டா உன்னோடது. நான் மாத்துறேன். வெயிட் பண்ணேன். ஓகே. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா ப்ரோ? இருக்காரு. நீ சொல்லியா? இருந்தான். ஏன் என்னாச்சு? இதுக்கு மேல பொறுமையே கிடையாது. இனி புரூட்டாலிட்டி மட்டும்தான். டாபிக் சேவியருக்கு
ஷோ பேர் தெரியாம சேவியர் கில்ட் டாபிக் அது. அதுக்கு பேர் சேவியர் காம்ப்ளெக்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்க யாரோட மேடம் வந்திருக்கீங்க? ஏன் மேடம்? இது உங்க இன்ஸ்டாகிராம் பயோ தானே? solitude/BLR பின் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதாவது ஜஸ்ட் புஷ் அப்படின்னு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் அப்படி. ஓகே ஓகே. சாலிட்யூட் எவ்வளோ நாளா மேடம் இந்த சாலிட்யூட்ல இருக்கீங்க? 4 இயர்ஸாக சாலிட்யூட்ல இருக்கீங்களா? எப்படி மேடம் அது நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? ஆனால் நீங்கள் எல்லாரும் சிங்கிள் பை சாய்ஸாக இருக்கீங்கல்ல. நாங்கள் பாருங்க இவனெல்லாம் பார்த்தா எப்படி இருக்காண்டா என்ன பாரு அப்படின்னு. பியூட்டிஃபுல் மேடம். ஓகே, சிங்கிள் பை சாய்ஸ் 4 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி டெல் மீ அபவுட் இட் மேடம். டெஃபினெட்லி மேடம், நாட் மீ. எயிட்டீனே யங்கா மேடம்? அதுக்கு கீழே போனா நீங்க பீடோஃபைல். ஓகே. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? இதுவே கம்மி தான். உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸே இப்போதான் வளர்ந்துருக்கும். ஓகே. வேற என்ன மேடம்? ஃபிசிக்கல் அபியூஸ் ஆர் எந்த ஊரா மேம்? எந்த ஊரா? எல்லாமே எங்க பேர்ல எழுதக்கூடாது. என்ன டீல தான் எல்லாமே? திருச்சி இருக்கு. என்ன எல்லாமே எங்க பேர்ல எழுதுறீங்க? என்ன? அது திருச்சி வேணாங்கிறீங்களா? மேடம் டீல ஆரம்பிக்குது. அதான் மேடம். திருப்பூர்காரங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? திருப்பூர்காரங்க அப்படி பண்ணுவாங்களா மேடம்? நீங்க திருப்பூர்காரங்க டேட் பண்ணிட்டு நீங்க உயிரோட வந்திருப்பீங்க. பட் தெரியும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு. வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கேன் இதுக்கு. ஓகே சொல்லுங்க மேடம். 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் 1.5 வருஷத்துல அபியூஸ் இருந்திருக்கு மேடம். அது எனக்கு ஒரே ஒரு கேள்வி மேடம். 1.5 வருஷத்துல அவ்வளோ அபியூஸை தாங்கிட்டு சீட் பண்ணும்போது முடிவு பண்ணீங்களா வேணான்னு? இது உங்களுக்கு தோணலையா? எனக்கு புரியும். ஓகே. ஓகே ஓகே. யுவர் நைவ். Fair enough. Do you need a cup of coffee? Are we on a date right now? Are we sharing our traumas together? Yeah, okay. I don't know why I'm gay right now, but bestie, tell me about it. Go girl. You go girl. Bro, see, I should stop. I understand why women do this now. It's fun. Nalla da irukku. Okay, yeah, tell me bestie. Yeah. Interesting. What was interesting? அதாவது சீட் பண்ணது வேற பொண்ணு, கல்யாணமானது வேற பொண்ணு. பொண்டாட்டி கூடயே இல்லை. கர்மாலாம் இல்லை மேடம். கர்மம் இது என்ன மேடம்? ஓகே, கூல். இப்போ அந்த பொண்ணோட இல்லை, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? Are you still 18? மனதளவில் நான் 18 அப்படின்னு. ஓகே.
அவ்வளோதானா? போடா டேயா, கத்துக்க, கெட்ட வார்த்தை பேசுவாளா? போடா டேயா. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். நானே சொல்லிடுறேன். அப்புறம் உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? Madam, I'll be honest with you, madam. If you spoke with this accent to your parents, if I was your dad, I would be annoyed because of that. Rather than, of course they were. என்னடி of course? லவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? You were a rebel அப்போ. Oh, okay. What do you do now? HR மேடம் கேட்டுக்கோங்க, ஒர்க் பண்றாங்களாம். நம்ம 2 பேரும் தான் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். Okay. What are you working as? So cool. Wow, beautiful. I mean, life has come for a full circle. Okay. மேடம், நீங்கள் எங்கே படிச்சீங்க மேடம்? இங்கே தானே? நிஃப்டில். நிஃப்ட்டு தானே? இந்தியாவில் தானே? எங்கேருந்து இந்த ஆக்சிடென்ட் வந்துச்சு? ஓ, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வேணா, வெள்ளக்காரங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்னால. And in this 18, so 19 and a half, before you are 20, the breakup happened. Yeah. So. Yeah, சொல்லுங்க. Yeah. 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 Okay. Nobody's trying to moan right here. Yeah. No. Yeah. Okay. Okay. நீங்க வந்துட்டு, and after that nobody proposed to you. அப்புறம் ஆக்சென்ட்டை கிட்ட போயிட்டாங்களா அவங்களே? What are your standards? Now I want to know. Okay, அடிக்க கூடாது, அதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. Okay, what were your standards, madam, after that? ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டா என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஃப்ளாஷ் போட்டிங்களா? என்ன பார்த்தா ஸ்ட்ரிப்பர் மாதிரி தெரியுதா? மேடம் 500 ரூபாய்க்கு காமெடி மட்டும்தான் மேடம். What is the level of responsibility that they should attain? Madam, I would like to make it clear that we are not on the date. என்ன நீங்க வந்துட்டு டேய் கபல் அப்படின்னா நீங்க நோ, ஐ ஆம் a HR. நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஓகே. சொல்லுங்க மேடம். நான் எடுத்துக்குவேன். எல்லாம் என்னை பற்றி சொல்லிட்டு இல்லை நான் சும்மா தான், ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட். புரியுதில்ல உங்களுக்கு? நமக்கு புரிஞ்சா போதில்ல மேடம். These people. ஓகே. சொல்லுங்க. ஸோ அதான் அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது should you feel the other way around that நான் அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ட்ராஃபி அந்த மாதிரி? Fair enough, but I'll tell you one advice. The next time you date somebody, get somebody who is very obsessed with you, especially the man. A relationship will work only if the man is obsessed with you. If not, it's not gonna work.
And I'd like to take this moment to tell you that I am obsessed with you. என்ன கான்டினென்டல் கஃபே கரெக்டாக இருந்துச்சா? மேடம் டேட்டு கரெக்டான இடமும் இருக்குது மேடம். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா நீங்கள்? பட் a round of applause to you for being so brave about it. So cool. Especially in a comedy show where you are so vulnerable. And yeah. Wow, beautiful.